நான் கொஞ்சம் டைம் எடுத்து ஜெபிக்க போகிறேன்னு சொல்லும்போது அன்றைக்கி தான் பயங்கரமான தூக்கம். ஆனால் செல்ஃபோன் எடுத்தால் 12 மணி வரைக்கும் தூக்கம் இல்லை. ஆமாம், சோசியல் மீடியாக்குள்ளே போயிட்டானா அப்படியே ஆழமாக போயிடுறான். கிறிஸ்துவுக்குள்ளே ஆழமாக வாடான்னா வரமாட்டேங்க, வேத வசனத்துக்குள்ளே ஆழமாக வாடான்னா வரமாட்டேங்க. ஆனால் சோசியல் மீடியாக்குள்ளே ஆழமாக போய் எதை எடுத்தாலும் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன். ஆமாம், தேவ செய்திக்கு மாத்திரம் ஆமாம் கமெண்ட்ஸ் போட்டால் போதும். தேவனுடைய வசனங்கள் தேவனுடைய பாடலுக்கு மாத்திரம் கமெண்ட்ஸ் போட்டால் போதும். இவன் பார்த்தா அப்படியே அதில் உட்காந்துருக்கான், சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு இருக்கான். ஆமாம், அன்லிமிட்டடாக பாவம் செய்யறான். ஏன்னா அன்லிமிட்டட் 5G அன்லிமிட்டட் தானே, அன்லிமிட்டடாக போயிட்டு இருக்கான். ஆனால் கத்த சொல்ற அன்லிமிட்டடாக என்கிட்ட வாடாங்கிற, அன்லிமிட்டட் பிரசனத்துக்குள்ள வா, எல்லாமே உன் எதிர்காலத்தை நான் பார்த்துக்கிறேன். இப்போ சொல்லும் போது மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் என்ன செய்யுதுன்னா இச்சிக்கிறது. ஆமாம், நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யக்கூடாதபடி ஒன்றுக்கொன்று விரோதமாக உள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. எண்ணங்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறது சார். ஆனால் நம்ம ஆவிக்குரிய மனுஷனாகவே பழகிட்டோம் அப்படின்னா அவன் தோத்து போய் மனுஷன் உட்கார்ந்துருவான். அவ்வளோதான், பலவீனம் ஆயிடுவான். ஒருவனை தொடர்ந்து பலவீனமாக்கும் பொழுது அவன் எந்திரிச்சு நிற்க முடியாது. இப்போ நீ ஆவிக்கேற்றவன் நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாய் ஆவிக்கேற்றவர்களாக மாறுவீர்கள். எனவே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஆமாம், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. 2 கொரிந்தியர் புத்தகம் 5:17 வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய படைப்பாக இருக்கிறான். எனவே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க அருமையான சகோதரா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க அருமையான சகோதரியே. எனவே நீங்கள் புதிதாக இருக்கிறீர்கள். நான் புதிது என்று நான் புதிது